பெரியாரா வரைக்கும் யாருமே கிடையாது. இருந்தாலும் குழந்தைகளும் ஒரு 4 பேர் வந்திருக்கா அப்படிங்கிறதுனால அதையும் அவளுக்கு சொன்ன மாதிரி இருக்கும், நம்ம ஸ்மரணம் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். ஆதிசங்கருடைய பிரதான சிஷ்யால் 4 பேர்ல பத்மபாதர்னு இருக்கார். அந்த பத்மபாதர் அப்படின்னா கமல புஷ்பம் பாதத்தில் எவருக்கு உள்ளவரோ அவர் பத்மபாதர் அப்படின்னு சம்ஸ்கிருத பாதையில அர்த்தம். அப்படின்னா அவருடைய காலில் பத்மம் வளைஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி வந்தால் இல்லை. அதுக்கு ஒரு கதை இருக்கும்போது ஆதிசங்கரர் இந்த நர்மதா தீரத்தில் இருக்கும்போது அக்கறையில இருந்து தியானத்தை இருந்துருந்தார். இக்கரையில வித்தியார்த்திகள்லாம் வேதாபியாசம் பண்ணிட்டு இருந்தா. பண்ணிட்டு இருக்கும் பொழுது குரு சிஷ்யர்களுக்காக அவருக்காக உள்ள என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சில பேர் வேதாபியாசத்தில் இருந்தா. அந்த ஆச்சாரியா ஆதிசங்கரர் தியானத்தை எழுந்த உடனேயே எழுத்தாளர் தான் இங்க இந்த இக்கரையில இருக்கா, அவருக்கு அக்கறையில இருக்கா சிஷ்யா இருக்கா, நடுப்புற மகாந்தி ஓடுறது. அந்த சிஷ்யனை பார்த்து வச்ச இங்க வான்னு கூப்பிட்டார். கொண்டே இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உத்தரட்சணம் அந்த சிஷ்யன் குரு கூப்பிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு பரவசம், குரு பக்தியோட உச்சகட்டம் எந்த அளவுக்கு இருந்தா அவருக்கு இந்த மாதிரி தோணி இருக்கும் பாருங்க. என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் அப்படியே போட்டார். குரு கூப்பிட்டாரேன்னு அப்படி நேராக போயிட்டார். பெரிய எழுத்தாப்புல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது அந்த காலம் வேற. அது இன்னும் சங்கரடியத்தை பார்க்கும்போது ரொம்பவே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஓடிட்டு இருக்கிற நதி இக்கரையில இருந்து அக்கறையில குரு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடுறாரு. குரு கூப்பிட்டுட்டார். அந்த தட்சணம் எங்கே இருந்தாலும் ஓடிடும். என்ன காரியம் பண்ணணுமோ அப்படியே போட்டுட்டு ஓடிடும். அவர் இந்த குரு பக்தியில என்ன பண்ணார், எழுத்தாப்புல நதி ஜலம் ஓடுறது, பிரவாகம் ஓடுறது, அங்க போனா நம்ம உள்ள போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மரணையே அவருக்கு இல்லை. குரு கூப்பிட்டார் எழுத்தாப்புல போகணும் அப்படிங்கிற அதுதான் தியானம். போறதெல்லாம் வழியெல்லாம் என்ன எடுத்து தானா அவருடைய குருபக்தியோட பலன். அவர் எங்கெங்க காலை எடுத்து வைக்கிறாரோ அந்த ஜலத்துல ஒவ்வொரு தாமரைகளா வந்து அவருக்கு இந்த காலை தாங்கி அக்கறையில போய் சேர்க்கணும். சேர்த்தோம்னா என்ன சொன்னார், அவர் ஏதோ கட்டளை போட்டார். ஒரு நிமிஷம் திரும்பி நீ வந்த வழியை பார்த்தியா அப்படின்னு. பார்க்கலையே, திரும்பி பாருங்க. பார்த்தா பத்மங்களா வளர்ந்துருக்கு அந்த நதி. என்ன இது அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை உலகத்துக்கு காமிக்கணும், மற்ற சிஷ்யாளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லீலை அப்படின்னு ஸ்ரேயஸா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இது ஒரு குரு பக்தியோட சின்ன செயல். இன்னொரு குரு பக்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாழ்ந்த காலத்தையே அவாவாருடைய குருமார்கள் எந்த வேத வித்தியா இருக்கட்டும், லௌகிக வித்தியா இருக்கட்டும், இருக்கக்கூடிய பல அனுபவங்கள் அவாவாளுக்கே உண்டு. நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். இங்கே வந்து இருக்க வாழ்க்கையும் பல பேர் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் பெற்றிருப்பேன். அந்த குரு பக்தி சாதிக்காத உலகத்தில் எதுவும் கிடையாது. ஹரௌ துஷ்டே ஹரஸ்திராதா ஹரே துஷ்டே ஹரிஸ்ததா உபயோஸ்துஷ்டயோ தத்வத் உபயோஸ்துஷ்டயோஸ்திராதா குரௌ துஷ்டே ந கஷ்டன. இது ஒரு ஸ்லோகம், ஸ்மிருதி வாக்கியம். சர்வேஸ்வரன், அதாவது சிவகிருஷ்ணோட வேதமான உலகத்தில் பார்த்துட்டு ஒவ்வொரு அவருடைய உபாசனா தேவதை. இப்போ கணேஸ்வரன் கணேஸ்வரன் அம்பாள் கோபிச்சுண்டா அப்படின்னா இன்னொருத்தட்ட சரணம் அடையும். இதோ ஒரு கணக்கு. அந்த சொன்னதுல சிவன் கோபிச்சுண்டார் அப்படின்னா விஷ்ணுகிட்ட போய் சரணாகதி அடைஞ்சோம்னா அவர் காப்பாற்றிவிட்டார். விஷ்ணு கோபிச்சுண்டார் அப்படின்னா சிவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சா அவரை சமணப்படுத்தி காப்பாற்றிவிட்டார். 2 பேரும் கோபப்படக்கூடிய ஒரு காலகட்டம் முன்னிறுத்த ஒருத்தனுக்கு அப்படின்னா, அவாவா குருகிட்ட போய் சரணம் அடைஞ்சு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், அவா கோபம் படுறாங்கன்னா அந்த அளவுக்கு தோஷம் பண்ணினாதான் கோபம் வருவா. தேவையில்லாம சர்வேஸ்வரன் கோபப்பட மாட்டான். அவா 2 பேரும் கோபப்படுற அளவுக்கு நம்ம தோஷம் பண்ணியிருந்தாலும் குருகிட்ட போய் சரணம் அடைஞ்சு என்னை காப்பாற்றணும், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சரணம் அடைஞ்சிட்டோம்னா அவா 2 பேரையும் ஆட்கொண்டு அவா சாந்தப்படுத்தி இந்த சிஷ்யனை காப்பாற்றக்கூடிய கடமை குருவுக்கு உண்டு. ஆனால் குரு கோபப்பட்டுட்டார் அப்படின்னாக்கா உலகத்துல யார்கிட்ட போனாலும் நமக்கு எங்க போய் சரணாகதி அடைஞ்சாலும் அது வந்து குரவு ருஷ்டே ந கஷ்டன, காப்பாற்றக்கூடியவா உலகத்துல யாரும் கிடையாது. அதனால அதுதான் குருவோட மகாத்மியம். தாயார் தகப்பனார் குழந்தை அப்பா பிள்ளை இப்படிங்கிற வம்சத்துடைய ஒரு சரித்திரம் அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதை
கதைகள்லையும் இருக்கு. குரு சிஷ்யனுங்கிற சரித்திரம் கதைகளையும் பார்த்துருக்கோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் பவர் எதற்கு இருக்கு, எதனாலையும் எதனால உலகம் முழுக்க ஆட்டி படைச்சுட்டு இருக்கா யாருன்னா இந்த குரு சிஷ்யாங்கிற ஒரு செயின் சம்பிரதாய பிரவர்த்தகால் இருக்கா பாருங்கோ, இவாதான் எல்லாரையுமே ஆட்டி படைச்சுட்டு இருக்கா. அதுதான் குரு அப்படிங்கிறதுக்கூடிய ஒரு சப்தத்துக்கே ஒரு கௌரவம். அதனாலதான் அதனால அந்த குரு பக்தி சாதிக்காதது உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த குருகிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல குரு பக்தி மகாத்மியம்னு சொல்லணும் பார்க்கணும் அப்படின்னாலே பல வருஷங்களா. அதுக்கப்புறம் அந்த வேத பிரவச்சனம் குரு பிரவச்சனம்னே கணக்கு போட்டுடலாம். நான் வேத வித்யை அப்படிங்கிறதுக்கு மூலம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த குருன்னு சொல்றது ஏன் திருப்பி திருப்பி ஒரு 2 வாரமாவே ஆயிடுச்சு. எங்க போய் விஷயத்துல வெளியில போனாலும் திருப்பி அந்த குரு பக்தி சிஷ்யனுடைய இருக்கக்கூடிய நியமங்கள் கட்டுப்பாடுகள் வந்து நின்றுடுது. உண்மை அதுதான். வந்து நிற்க வேண்டிய கால அவகாசம் காலகட்டமும் உச்சகட்டமும் அங்கதான் அது வந்து பூர்ணத்துவம் அடையும். இதுல ஒரு கிருஷ்ணார்ஜுனருக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்கியம் ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் எப்படி பழகினார், கிருஷ்ணன் அர்ஜுனன் எப்படி பழகினார், அதே மாதிரி ராமர் ஆஞ்சநேயர் எப்படி பழகினார், ஆஞ்சநேயர் எப்படி பழகினார், துருவன் மகாவிஷ்ணு பகவான் எப்படி பழகினார், பிரஹ்லாதன் எப்படி பழகினார் அப்படிங்கிற அந்த நவதா பக்திகளுடைய லட்சணங்கள் சொல்லும் பொழுது இவாளெல்லாம் உதாரணமாக கொடுத்தார். அங்க ஒரு கவி வர்ணிக்கும் பொழுது அந்த 9 விதமான பக்தியை காட்டிலும் இவாழ்கிட்ட குருன்ற ஒரு கௌரவ பக்தி தான் ஜாஸ்தி இருந்ததோ அப்படின்னு தோன்றதுன்னு எழுதியிருக்காரு. இந்த 9 விதமான பக்தி இருந்து என்ன பேசினாலும் அதுக்கு மேல ஒரு படி பேசும் இந்த குரு பக்தியும் மகாத்மியம். கிருஷ்ணார்ஜுனனுக்கு சம்பந்தம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காலகட்டம் கடைசி காலம் வரும்பொழுது இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் யுத்தம் நடந்தது. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியாது. நடந்தது உண்மை, கதை இருக்கு. அதே மாதிரி ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் யுத்தம் நடந்தது. ராமாயணத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற காலகட்டம் வரும்பொழுது கைகையை சொல்லி வரப்பிரதானத்தினால காட்டுக்கு போய் திருப்பி ராவணாதி சத்ருகுல ராட்சால சம்ஹாரம் பண்ணி திருப்பி வந்து ராஜ்ய ஸ்தாபனம் பண்ணி ராஜ்யத்தை ஆண்டுண்டு இருக்கிற காலகட்டத்தை ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் யுத்தம் நடந்தது. அதே மாதிரி பகவானுடைய மகாபாரத யுத்தத்தை பார்க்கும் பொழுதும் கவுந்தே அவருடைய வாக்கியமே இதுதான். கவுந்த உள்ள அர்த்தம் தாற்பயம் இதுதான். பகவான் ஸ்ரீ பக்தன் அப்படிங்கிற மேலாக உள்ளக்கூடிய ஒரு தாற்பயம் தான் நமக்கு தெரியும். உள்ளர்த்தம் என்ன பண்ணுவோனோ குரு சிஷ்யனுடைய விஷயம்தான் அங்கேயும் இருக்கு. இதான் ஆடுதுன்னு இந்த ஆராய்ச்சி. கவுந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. பகவான் பிரதிஜ்ஞை பண்ணினார் அப்படின்னா அது ஒரு சமயம் பண்ண முடியும், பண்ணாம இருக்க முடியும். பண்ணாம இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். அதனாலதான் என்ன பண்ற, நீ பிரதிஜ்ஞை பண்ணுப்பா, நான் பிரதிஜ்ஞை பண்ணினா தோல்வி அடைஞ்சாலும் அடைஞ்சிடுவேன், அதுக்கு பூர்ண பொறுப்பு நான் ஆயிடுவேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா தோல்வி வராம இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா யாருன்னா பண்ணலாம். தோல்வி வரணும், ரெண்டும் எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நான் பிரதிஜ்ஞை பண்ணுவேன். ஆனா தோல்வியே வரக்கூடாது, ஜெயம் மட்டும்தான் வரணும் அப்படின்னா என்னுடைய பக்தன் நீ பிரதிஜ்ஞை பண்ணு, அப்போ நீ ஜெயிச்சிடுவ. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் பாடுபடுவேன். நீ சும்மா எங்கிட்ட வீட்டை கொடுத்துட்டு நீ ஜெயிச்சிடு அப்படின்னா ஜெயம் எனக்கு இருக்கா இல்லையா, அந்த முகராசி ஜாதக ராசி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாதுப்பா. அதனால நீ பிரதிஜ்ஞை பண்ணு, உன்னுடைய பிரதிஜ்ஞையை பூர்த்தி பண்றதுக்கு பொறுப்பு எங்கிட்ட உண்டு அப்படிங்கிற அந்த உபதேசம் பண்ணது இவருக்கு மட்டும் இல்லை. அந்த பலன் சித்திச்சது எங்க தெரியுமோ, ஆப்போசிட் அகைன்ஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியருக்கும் இவருக்கும் தான் நடந்தது. ஆனா சொன்னது முழுக்க அர்ஜுனன், நீ பிரதிஜ்ஞை பண்ணு, நான் உனக்கு ஜெயிச்சு காட்டுறேன். அதே மாதிரி யுத்தத்தை அர்ஜுனன் பிரதிஜ்ஞை பண்ணாம அந்த கௌரவான சமூக நாசம் பண்ணிவிடுறேன், அதர்மத்துக்கு யார் யார் இருக்காரோ அவெல்லாம் நாசம் பண்றேன், நான் பிரதிஜ்ஞை பண்ணேன்ட்டான். கடைசியில ஜெயிச்சுடுறது. இത്ര யோகேஸ்வர கிருஷ்ணா இத்திர பார்த்தோ இருக்கிறான்னு சொல்ற மாதிரி ஜெயம் உண்டாயிடுது. அதுக்குள்ள நடந்த அவாந்தர போட்டி இருக்கு பாருங்கோ.
கிருஷ்ணருக்கும் பீஷ்மாச்சாரியருக்கும் நடக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன சொன்னார்? நான் ஆயுதத்தை தொடமாட்டேன் அப்படின்னார். இவர் பிரதிஜை பண்ணினார். பிரதிஜை பண்ணும் பொழுதே ஒரு சிரிப்பு சிரிச்சிருந்துதான் அந்த பிரதிஜை பண்ணியிருக்காரு. அந்த கிருஷ்ண கதைகள்லாம் பார்க்கும்போது விருஞ்சனம் பண்ணியிருக்காங்க. ஒரு தெரியும் வளர்க்க போது எல்லாமே ஆட்டி படைக்கக்கூடியவர் சர்வேஸ்வரன். இதே சமயம் கிருஷ்ணர் பிரதிஜை பண்ண சமயத்தில் பீஷ்மாச்சாரியர் பிரதிஜை பண்ணார். கிருஷ்ணர் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கார். அந்த கிருஷ்ணரை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பிரதிஜை இவர் பண்ணினார் பீஷ்மாச்சாரியர். ஜெயிச்சது பீஷ்மாச்சாரியர், கிருஷ்ணர் தோத்துட்டாரு. ஏன் அப்படின்னா இவருடைய பக்தன் பீஷ்மாச்சாரியர். நமக்கு மேலாக பார்க்கும்போது கௌரவ படையில அகைன்ஸ்ட் பார்ட்டி சத்ருக்களுடைய பட்சத்தை இருந்தாலும் முழுக்க சப்போர்ட், முழுக்க தர்மத்துக்காக பாடுபட்டார். அந்த கிருஷ்ணரை சோதிக்கணும்ங்கிற லெவல்லாம் நமக்கு யாருக்கு வரணும்? பூர்ண பக்தி. பகவானையே சோதிக்கக்கூடியது. பஞ்சபாண்டவால சகதேவனுடைய இது பண்ணும் பொழுது 5 நிமிஷத்தை அப்படியே கட்டிட்டோம். 5 செகண்ட் பகவான் நான் போயிட்டு வரேன் கிளம்பினவரை கட்டி போட்டான். இதெல்லாம் எங்கே சித்திக்கும்? பகவான் பக்திங்கிற ஒரு கணக்கு உள்ளுக்கு மேல பூர்ணத்துவம் அப்படிங்கிறது இந்த குரு சிஷ்ய பக்தி இருக்கு பாருங்கோ. இவருடைய சம்பந்தம் தான் அந்த பலனை கொடுக்கறது. அதுதான். அதனாலதான் அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற கணக்குல தான் ஜெகத பிதரவு வந்தேங்கிறது ஒரு வர்ணனை ஒரு பக்கம் இருந்தாலும் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் புத்திரபலாசனஞ்ச அந்த குரு சம்பிரதாயங்களுடைய ஸ்மரணைகள் தான் பல இடங்கள்ல இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள், பல மந்திரார்த்தங்கள், மந்திரங்கள், அதனுடைய மந்திரார்த்தங்கள் எல்லாமே இதுக்கு சப்போர்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. அந்த வேத வித்தியை அமைஞ்ச விதம் அப்படிதான். எல்லாத்துக்கும் மேல அப்பாவையே குருவா அடையிறது அப்படிங்கிறது பெரும் பாக்கியம். அதுக்கு ஆச்சாரியன்றதுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது உபநீயது எஸ் சிஷ்யம் வேதம் அத்தியாபயே விஜா சாங்கஞ்ச சரஹன்சஞ்ச தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே. எவன் ஒருவன் தன்னுடைய சிஷ்யன், அதாவது தன்னுடைய குழந்தைய, சிஷ்யங்கிற சப்தத்தை தான் போட்டிருக்காரு கீழே. உபநீய உபநயனம், அதாவது யாரோ பெற்றெடுத்து தான் உபநயனம் பண்ணி பூர்ணாத்தியனம் பண்ணி கொடுத்தவனுக்கு இந்த லட்சணம், அவருக்கே இந்த லட்சணம். அப்படின்னா தானே பெற்றெடுத்து தான் உபநயனம் பண்ணி தானே வேதாத்தியானம் பண்ணி கொடுத்தா அப்படின்னா அவளுக்கெல்லாம் குலபதினு வைக்கலாம். இந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் குலபதி, குலாதிபதி அப்படின்னு தான் இருந்தார். அதை இந்த காலத்துல ஒரு லௌகிக இதுல வைஸ் சான்சலர் குலபதிங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சான்சலர் அப்படிங்கிறது குலாதிபதி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும் யூனிவர்சிட்டிலாம். அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் குலபதி. இன்னொரு லட்சணம் பார்க்கும்பொழுது பல சிஷ்யார்த்தங்கள் தயார் பண்ணி வேதத்தை பிரச்சாரம் பண்றவாளுக்கும் குலபதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க வைதிக மார்க்கத்தில். அப்படி ஆச்சாரியன் அப்படிங்கிறவருக்கு என்ன லட்சணம் பொருந்தனமோ அதுக்கு பூர்ணத்துவம் அங்கே இருந்தது அப்படின்னா அதனுடைய இது கேட்கவே வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல யார் அதுக்கு நியமாத்தியன ஸ்கீம்னு ஒன்று மகாபரிவார் தீர்மானம் பண்ணி அது இன்னைக்கும் இருக்கு. அது சரியான முறையில் உபயோகப்படுத்துறாரா இல்லையாங்கிறது தான் சந்தேகம். அதாவது நமக்கு இப்போ உள்ள இதில் நம்ம அத்தியனம் பண்ணுறது உபநயனம் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு இடத்துல குருகுலத்தில் வேத பாடசாலை நிறுவனம் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பல பேருடைய இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதுல தன்னுடைய பிள்ளைக்கு தான் உபநயனம் பண்ணி தானே வேதத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நியமாத்தியனம்னு பேர் வச்சு நியமாத்தியன ஸ்கீம்னு பேர் வச்சு போல அதுக்குன்னு ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணு. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கடைசி வரைக்கும் சில உபகாரங்களை எப்படி பண்ணணுங்க தீர்மானம் பண்ணி பண்ணுங்கோ அப்படின்றதா அது இன்னமும் சில பேர் உபகாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த எதுக்கு சொல்றேன், அந்த நியமாத்தியம் அந்த காலத்துல ஒரு வைதிக பொற்காலத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது மகாபரிவா பாடப்பட்டதுடைய ஒரு பலன் தான். இன்னைக்கு வைதிகால இத்தனை பேரை நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்டோட என்னோட இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பேஷண்ட் இருக்க ஓடிட்டு இருக்க காலகட்டம் ரொம்ப ஃபாஸ்ட். கம்ப்யூட்டர் லோகம், இன்டர்நெட் என்னெல்லாமோ சாதிச்சுட்டு இருக்கோம். விஞ்ஞானம் அவ்வளவு பெருகின்ற இருக்க காலத்தையும் நம்ம பல விஷயங்களை மறந்துட்டோம். விஞ்ஞானத்தையே ஓடிட்டு இருக்கோம். எது இல்லாம நம்ம இல்லையோ அதுதான் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய
ஒரு அரிய பொக்கிஷமான நம்ம பாரத தேசம்னு இல்லை, உலகம் முழுக்க 7-14 லோகத்துக்கும் அதில் வசிச்சிருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எல்லா காலத்திலையும் எல்லா அவஸ்தைகளிலையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வேதம் தான். அந்த வேதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு பல உபாயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். அதுல அடியனுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்க, இன்னைக்கு ராணுவம் அப்படிங்கிறது மிலிட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ராணுவம் எல்லையில இருக்கா பார்த்துட்டு இருக்கோம். அவ எவ்வளவு விஷயமா பண்றா. இன்னைக்கு பல வசனங்கள் சினிமா சீரியல்லாம் வரும்பொழுதும் ஒரு அந்த பொறி வெளியில வந்து உண்மை இல்லைன்னு சொல்லணும். நாங்கெல்லாம் அங்க இருக்கிறதுனால தான் நீங்க நிம்மதியா தூங்குறேன் சாப்பிட்றேன். வாஸ்தவம் 100க்கு 1000 லட்சம் மடங்கு உண்மை. நம்மளதான் காப்பாற்றுறதுங்கிறது ராணுவம் அவன் இருக்கக்கூடிய பொறுப்பு. அவ கண்ணு முடிச்சு பாடுபட்டு உயிரை பணையம் வச்சு தியாகம் பண்ணி நம்ம காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இது தேசத்துடைய எல்லையில இருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நம்ம தேசத்தோட நம்மளுடைய வாழ்ந்துட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியவா போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ்கார், பட்டால், சைனிகார், ரக்ஷகால்னு பேர். இவா 2 பேரும் பண்ணக்கூடிய ஒரு உபகாரம் சகாயத்தினால மற்ற அனைத்து தரமா மக்களும் மன சௌரியமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்னாக்க இவாதான் காரணம். இத அனுபவ சித்தமா லௌகிகத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வாஸ்தவமான உண்மை. எல்லளவும் மாறல, பொய் இல்லை. ஆனா இத அவ்வாளுக்கு மட்டும் ஒரு சைடு லௌகிக சைடா நம்ம பார்க்காம கொஞ்சம் வேத திருஷ்டியில கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இவா இன்னைக்குதான் இந்த ராணுவம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னாக்க, இந்த காலங்களை என்ன ஆரம்பிக்கணும். இப்ப ஆரம்பிச்சது அதுக்கு ஹிஸ்டரி இருக்கு. இப்ப ஆரம்பிச்சது அப் டு டேட் வரைக்கும் ஹிஸ்டரி இருக்கு. எங்க என்ன நடந்தது, எப்ப ஆரம்பிச்சது, அது யார் யார் தலைமை தாங்கினா, யார் யார் எந்தெந்த பொறுப்புல இருந்தா, அத்தனை ஃபைலும் தூக்கி நீங்க கேட்டோம்னா போட்டுருவோம். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூடிய ஃபைல் வேணும்னாலும் கிடைச்சிடும். ஆனால் இந்த காரியங்களை ஒரு பொறுப்பு, நமக்கு ஒரு போஸ்ட், அது அவங்களுக்கு ஒரு ஜீவனாம்சம், அதாவது விருத்தி வாழறதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பாத்தியத்தை எப்படி வேணா வச்சுக்கலாம். அவா நம்மளை காப்பாற்றா, அதனால நமக்கு பிரத்யுபகாரம், ஒரு சம்பளம், ஒரு போஸ்ட், ஒரு அதிகாரம்னு கொடுத்துதான் நம்ம ஹெல்ப் பண்றோம். பிரத்யுபகாரமா நம்மளை காப்பாற்றுறாங்க. ஆனா இந்த காரியத்தை நம்ம சொல்லி அதுக்காக சில படிப்புகள் இருந்து அதெல்லாம் பாஸ் பண்ணி எத்தனையோ இதெல்லாம் சேலஞ்ச் பரீட்சைகள்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் மீறி வந்து அங்க ஏறணும், இங்க ஏறணும், இத்தனை பேர் அடிக்கணும், இப்படி இருக்கணும், குண்டா இருக்க முடியாது, ரொம்ப ஒல்லியா இருக்கும், எத்தனையோ கண்டிஷன் இருக்கு. அத்தனைக்கும் உழைஞ்சு கொடுத்து தகுந்த மாதிரி நம்ம ஆளாக்கிண்டு அவ்வளவு போய் நம்ம அந்த போஸ்ட்ல உட்கார்ந்தும் சரியா பண்ண முடியல. அது காலனுடைய சூழ்நிலை. இந்த எந்த போஸ்டுமே தான் தராம தானே அந்த போஸ்டை எடுத்துட்டு தானாகவே அதை மாறிண்டு வாழ்ந்திருந்தவா, வாழ்ந்திருக்கிறவா, என்னைக்கும் வாழக்கூடியவா வைதிகால். இதை நான் எங்கேயும் சொல்லுவேன். நம்ம நானுன்னு யாருமே அதை ஆராய்ச்சி பண்ணி அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு இதுல நம்ம இருக்கோம். திலீப மகாராஜா அப்படிங்கிறவர் ரகுவம்சத்துனா ராமர் அவதாரம் அப்படின்னார், எல்லாருக்கும் தெரியும். அந்த ராமருக்கும் முப்பாட்டார் வரலாம் திலீப மகாராஜா. அவருக்கு ஒரு பல நாள் ஆயும் குழந்தைகள் இல்லை. அவருக்கு அந்த ரகுவம்சத்துக்கே சூரிய வம்சத்துக்கே குலகுரு வசிஷ்டர். அந்த வசிஷ்டர்கிட்ட தன்னுடைய குழந்தையிலேயே புத்திர பிராப்தியாக என்ன தப்பு பண்ணிட்டோம், அந்த நிவர்த்தி என்ன, புத்திர பிராப்தி எப்படி கிடைக்கும்ங்கிற உபாயத்துக்காக அந்த காலத்து எதுவா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் குருட்டு போய் சொல்லுவார், கெடுதலா இருந்தாலும் அவளை சரணம் பண்ணி என்னை காப்பாற்றணும்னு சொல்லுவா. அவளுக்கு அதுக்காக உள்ள பரிகாரங்கள் பிராயஷ்டங்கள் நான் பண்ணி வைப்பான். அப்படி போகும்பொழுது உள்ள சாதாரண போகும்போதே என்ன மாத்துவத்தில் இருந்தோம், நம்ம அங்கே வாத்துவத்தில் அது போனோம்னா ஆத்திர எல்லாரும் சௌரியமா, ஃபோன் எடுத்தா கூட எல்லாம் சௌரியமா இருக்கியா, எப்போ நேற்று வாதம் நாளைக்கு சௌரியம் தானே வாங்குவோம் அப்படின்னு. அந்த குஷல பிரஷ்னம் அப்படிங்கிறத எல்லாரும் எப்ப பார்த்த காத்தால பார்த்தோன்னா திருப்பி இல்லையா காத்தால தான் பார்த்தேன் என்ன சௌரியமா இருக்கான்னு கேட்கறது அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நான் சௌரியம் தானே அப்படிங்கிற குஷல பிரஷ்னம்.
அந்த குஷல பிரஷ்னம்லாம் பண்ணிட்டு உபசாரம்லாம் ராஜா சக்கரவர்த்தி அவனுக்கு உபசாரம் பண்ணி குஷல பிரஷ்னம்லாம் பண்ணிட்டு பரஸ்பர குஷல பிரஷ்னம் பண்ணிக்கிறான். இவன் ராஜ்யத்தை வைக்கிறான், இவர் திலீப மகாராஜா இவருடைய ஆசிரமத்தில் உள்ள சௌகரியங்கள்லாம் தெரிவிச்சு அதை சரி பண்றதுக்காக கேட்கும் பொழுது திலீப மகாராஜாட்ட வசிஷ்டர் தான் முதல்ல கேட்டார், என்னப்பா உன் ராஜ்யத்தை தானே சொல்லியிருந்தானே, பிரதிகள்லாம் சௌரியமா இருக்காரா, உன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் தர்மமா நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த திலீப மகாராஜா அப்படியே கண்ணில் தாரையை வச்சுட்டு காளிதாச வர்ணிக்கிறான். இவ்வளவு பெரிய மகர்ஷி நமக்கு குருவா கிடைச்சது, நம்ம எத்தனையோ சூரிய வம்சம் ஆரம்பிச்சதேன்னு இன்னி வரைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நம்ம வம்சத்துக்கும் சேர்ந்து இவர் குருவா இருக்கக்கூடிய அவர் சிரஞ்சீவி வரலாம். மானசபுத்ரா பிரம்மருடைய டைரக்ட் ஃபர்ஸ்ட் உள்ள, அதாவது சிஷ்யன் வசிஷ்டர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டன், ஆதிகுரு நாராயணர் அவருடைய சிஷ்யன் பிரம்மா, அவருடைய சிஷ்யன் அதாவது மானசபுத்திரன் வசிஷ்டர். அவ்வளவு உயர்ந்தவர் நம்மளை பார்த்து சாதாரண இன்னைக்கு நேற்றுக்கு பிறந்தோம் நாளைக்கு போகக்கூடிய நம்மளை பார்த்து கேட்கிறாரேன்னு பாறையா கண்ணில் அழுது அவன் சொல்றான். அந்த ராஜாக்கள்லாம் இப்படி வேணாலும் இருப்பான், அவளுடைய ஸ்ரீ காம்பீரியம், அந்த ஸ்ரீ மதம் இருக்குவாங்க, ராஜ்ய மதம். மதம் எதற்குன்னா சில பேருக்கு தான் இருந்ததையுடைய 99 ராஜாக்கள் சக்கரவர்த்திகளுக்கு அந்த காலத்தை இல்லை. ஏன்னா சரியான குருமார்கள் அவளுக்கு அமைந்ததுதான் காரணம். அவன் இந்த வசிஷ்டருடைய குரு ஆசிரமத்தை இவன் சின்ன பையனா இருக்கும்போது அத்தியனம் பண்ணி இவருடைய ட்ரைனிங்ல வந்தவன் தான் தெரியுமா. அதனால அந்த குருவோட விஷயம் முழுக்க எனக்கு தெரியும். பண்ணும் பொழுது கண்ணில் அழுதவன் வந்து எப்படி குஷலம் இல்லாம நாங்கெல்லாம் எப்படி சௌரியம் இல்லாம இருப்போம், எல்லாரும் பரமசௌக்கியமா இருக்கும். அதுக்கு காரணம் ஹேது பிரம்ம வர்ச்சசம். நீ இங்க எதுவுமே வேண்டாம் உதறி தள்ளி கடக்கணும். ஹிம்சிக்கக்கூடிய ஜந்துக்களோட இருக்கு, புலி இருக்கு, பாம்பு என்னெல்லாமோ இருக்கு. இன்னைக்கு எதுவுமே நமக்கு கண்ணு படத்தை வரைஞ்சதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா ஏதோ காமெடி கதை சொல்லும் பொழுது கூட இது ஒட்டக பால் போடுறா, டீயை போடுறான்னா ஒட்டகத்தை நான் 1ஆம் கிளாஸ் பாட புஸ்தகத்தை பாடி சேர்ப்பான். எவ்வளவு அதாவது கமெண்ட் அடிக்கிற லெவலில் வந்துருக்கு. அந்த ஜந்துக்கள் ஜீவராசிகளை கூட நம்மளால பார்க்க முடியல. நம்ம குழந்தைகளுடைய காலம் இப்படியா எடுத்து நம்ம தான் வெளியில எங்கேயா ஒட்டகத்தை கொண்டு போய் காமிச்சோமா, யானையை காமிச்சோமா அப்படின்னா அதுவும் இல்லை. நரிக்கும் யானைக்கும் இதுக்கு நாய்க்கும் வித்தியாசம் தெரியாது. நம்ம குழந்தைகள் நமக்கே தெரியாது. அதே மாதிரி கோ அப்படிங்கிறதுக்கும் கவயம்ங்கிற ஒரு ஜந்து அதுக்கும் வித்தியாசமே தெரியாது. பொதுவாகவே அதுக்கு தெரியாது, இதுக்கு தெரியும். கவய ஸ்ருங்கம்னு பேர். அதை எடுத்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப மகாத்தியம் உள்ள ஒரு விசிஷ்டமான ஒரு திரவியம் பதார்த்தம். பிரதோஷ காலத்துல கவய ஸ்ருங்கத்தினால அபிஷேகம் பண்ணணும்னா அவ்வளவு பலன் இருக்கு. அதை என்ன பண்ணிடுவான் இந்த காலத்துல பசுமாட்டோட இதை கொண்டு வந்து கொடுத்து கோஷங்கம். அது இப்ப கோஷங்கமா கணக்காயிடும், கவய ஸ்ருங்கம் இல்லை. ஆனா கவயத்தோட லட்சணத்தை பார்க்கும்பொழுது கோவுக்கு உள்ள லட்சணம் என்னவோ கோ எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல ஸ்மிருதியில எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனுடைய டிஃபரெண்ட் அதே மாதிரிதான் எவையும் கோதுமை இருக்கு பாருங்க, இதுக்கும் டிஃபரெண்ட் தெரியாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம் சில விஷயங்களுக்கெல்லாம். சாஸ்திரத்துல எவையை யூஸ் பண்ணணும்னு இருக்கு. அந்த எவை எங்க கிடைக்கிறதுன்னு தெரியாது, எவைன்னு முதல்ல எப்படி இருக்கும்னு தெரியாது. தெரிஞ்சாதான் அந்த எங்க இருக்கு போய் யூஸ் பண்றது தெரியாது. இது சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இதுல காட்டுல வசிச்சுட்டு இருக்கக்கூடிய நீ எதையுமே வேண்டாம் அப்படி எத்தனை சௌகரியங்களையும் சுகங்களையும் விட்டு இங்க வந்து நீ வேதத்துக்காகவே பாடுபட்டு இருக்கிற, நீ சொல்லக்கூடிய அந்த மந்திர ஜபங்கள் பாராயணம், நீ பண்ணக்கூடிய அந்த அக்னிகோத்திரத்தோட பலன் தான் என்னுடைய ராஜ்யத்தை புருஷாயுஷ ஜீவின்யா நிராதங்காக நிரீதயா. அதுக்கு என்ன காரணம்னா ஹேது பிரம்ம வர்ச்சசம் அப்படின்னு முடிச்சான். 4-5 ஸ்லோகத்துல வர்ணிக்கிறாங்க. பூரண ஆயுஷோட இருக்கா அப்படின்னா அதுக்கு நீ உன்னுடைய வேதத்தோட மகிமைதான் காரணம். நிராதங்காக எந்த விதமான பாதை உபத்திரமும் இல்லாம இருக்கிறதும் உன்னுடைய வேதாத்தியத்தோட மகிமை. நிரீதயா ஈதி பாதைகள், மொத்தம் 8 விதமான ஈதி பாதைகள். அதிவிருஷ்டி, ஜாஸ்தியா மழை பெய்ஞ்சாலும் தேவைக்கு அதிகமா மழை பெய்ஞ்சாலும் அது ஈதி பாதைகள் தான் பேரு. மழையே இல்லாம இருந்தாலும் அதுக்கு ஈதி பாதைகள் பேரு.
அதே மாதிரி வயல்லாம் ஜாஸ்தி இது இருக்கு பாருங்க, பெருச்சாலிலாம் ஓடினதுன்னா அது ஈகி வாதைகள், சஸ்யங்கள் அந்த தானியங்கள்லாம் வீணா போயிடும் இந்த பெருச்சாலி பண்ணக்கூடிய உபதிரவத்தால. இந்த மாதிரி ஈகி பாதைகள்லாம் நிறைய இருக்கு, 8 விதமான ஈகி பாதைகள் இருக்கு. அதுல ஒரு ஈகி பாதையுடைய ஒரு லவலேஷ அம்சம் கூட எங்களுக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா ஹேதுஸ்பத் பிரம்ம வர்த்தசம், உன்னுடைய வேதாத்தியனத்துடைய பலன் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி வர்ணிச்சு நம்மனா பூரிச்சு போயிட்டோம். அப்போ அவர் உபதேசம் பண்றார். அந்த உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பின்னாடி நம்ம புத்திர பிராப்தி அந்த ஜாதகம் மாதிரி அம்மாக்கள் சொல்லலாம். அப்ப அந்த காளிதாசன் வர்ணிக்கும் பொழுது, காளிதாசன் இல்லை அந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் இருக்கு, கவிகள்லாம் இவாளெல்லாம் உலகத்தையே ஆட்சி படைக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அப்படின்னா அந்த மகர்ஷிகளை